கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப காலமா கிறிஸ்தவர்களா இருக்கோம். நெறைய பேர் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. இல்லன்னா சிலர் இப்போ புதுசா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிவினை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது நான் பெரியவன், நீ சின்னவன். இல்ல நான் வேற ஜாதி, நான் இந்த ஜாதி. நான் இந்த சர்ச்சு, நீ அந்த சர்ச்சு. நான் ஆவிக்குரிய திருச்சபை, நீ செத்த சபை. இந்த மாரி நெறைய பிரிவினைகள் நம்மளுடைய சர்ச்சஸ்ல இருந்து கொண்டே இருக்கு. ஏன் நம்மனால இயேசுப்பா மாரி மாற முடியல? பல வருடங்களா இருக்கிறோம். சந்ததி சந்ததியா கிறிஸ்தவர்களா இருக்கோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவைப் போல நம்ம ஏன் மாற முடியலன்னா, நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பூமிக்குரியவர்களையே நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது இல்லையா? நீங்க கொலோசியர் 3:2 நீங்க வாசிச்சீங்கன்னா, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம்? இந்த பூமிக்குரியவர்களையே நம்ம தேடிக்கொண்டிருக்கோம். பூமிக்குரியவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீணா நம்ம என்ன பண்றோம்? நெறைய பெருமைகள். நம்மள புகழணும், நம்மள உயர்த்தி பிடிக்கணும், நமக்கு ஒரு ஹானர் பண்ணணும், நம்ம தான் பெரியவன்னு சொல்லணும், நம்ம தான் அந்த இடத்துல எல்லாமே நம்ம தான். அதாவது சுயம். யாராவது உயர்த்தி பிடிச்சு கொண்டே இருக்கணும். இது எங்கேருந்து வருதுன்னா, சாத்தான்கிட்டருந்து வருது. சாத்தான் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் மேல ஏறுவேன், கடவுளுக்கு நிகரா மாறுவேன், என்ன தான் எல்லாரும் துதிக்கணும். ஏன் எல்லாரும் கடவுள துதிக்கிறீங்க? என்ன ஏன் துதிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், நான் கடவுளுக்கு நேரா போவேன். இந்த சுயம் என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள வந்துருச்சு. ஆதாம் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, நமக்கு என்னன்னா, இந்த உலகத்தின் காரியத்தை குறித்தே தேடிக்கொண்டிருக்கிறோம். புகழ், பணம், பொருளாசை, இச்சைகள், நெறைய இச்சைகள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் இருக்கு, அசுத்தம் இருக்கு, மோகம் இருக்கு, துர்ச்சை இருக்கு, பொருளாசை இருக்கு, சுயம். இது எல்லாமே ஏன்னா, நம்ம எப்பொழுதுமே கீழானவைகள் தேடிக்கொண்டே இருக்கோம் இல்லையா? நீங்க மிருகங்கள பாருங்களேன். மிருகங்கள் எந்த மிருகமே வானத்தை நோக்கி பார்க்கவே பார்க்காது. எல்லாமே என்ன ஆகும்? கீழ. கீழ. அதோட தேவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, வயிறு தான். அந்த வயித்துக்கானவை மட்டும் தான் தேடும். மத்தது எதுக்குமே அது தேடவே தேடாது. நம்மளும் அப்படிதான். நெறைய நேரத்தில நம்ம கீழானவைகளை தேடி நம்ம என்ன ஆகுறோம்னா, ஒரு மிருகத்துக்கு ஈக்குவலா நம்ம போய் கொண்டே இருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்காரு. எதுக்காகன்னா, நம்ம தேவனை தேடணும். தேவனைப் போல மாறணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. பட் நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் விட்டுட்டு கடவுள் சொல்லியிருக்கார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அதன் நீதியும் தேடுங்கள். மத்த எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? அத தேடுவோம். நமக்கு பொருள் வேணும், பொருள் வேணும், இல்ல பணம் வேணும், இல்ல சாப்பாடு வேணும், வேலை வேணும். இதையே நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். பட் ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? "நீ முதல்ல என்ன தேடுப்பா. என்னுடைய ராஜ்யத்த தேடு. என்னுடைய நீதிய தேடு. அப்படி நீ செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் உங்களுக்கு குடுக்கப்படும்னு" சொல்றாரு இல்லையா? நம்ம என்னன்னா, அதெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே கருவேப்பிலை மாரிங்க. கடைக்கு போனா நம்ம கருவேப்பிலைக்கு நம்ம போகவே மாட்டோம். இல்ல மத்ததெல்லாம் வாங்குவோம். கடைசியா கருவேப்பிலை ஃப்ரீயா குடுப்பாங்க. அதே மாரி தான். நம்ம உலகத்தின் காரியத்த விட்டுட்டு, அந்த கருவேப்பிலைய விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? தேவனை தேடும்போது, தேவன் இதெல்லாம் ஈஸியா குடுத்துருவாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் என்னன்னா, நம்ம இருதயத்த மாத்துறது தான். ஏன்னா நம்ம அத விட்டு குடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம விட்டு குடுத்தா தான் நம்ம இருதயத்தை மாத்தி, நம்ம அவருக்குள்ள இறந்து, நம்ம அவருக்குள்ள பிழைக்கும்போது தான், அந்த பழைய மனிதன் இறந்து, புதிய மனுஷன் வரும்போது தான், அவருடைய சாயலை நம்ம பெற்றுக்கொண்டு, அவருக்கு பிரியமா நம்ம வாழ முடியும். இது நடக்காதனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம இடத்துல நெறைய பிரிவினைகள் இருக்கு. புற மதத்தார்ல இருக்கிற என்ன இருக்கோ, அது எல்லாமே இங்க இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இன்னும் சாகல. சுயம் சாகல. இந்த உலகத்தின் காரியத்தை குறித்தே நம்ம பின்னாடி போய் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கும் அதுதான் நடந்தது இல்லையா? அவர் பாருங்களேன், சாத்தான் எப்படி டெம்ப்ட் பண்றான்னு பாருங்க. கல்லுகளை அப்பமாக்குங்கன்னு சொல்றான். எதுக்காகன்னா, உங்களுக்கு பசி எடுக்குது இல்லையா? நீங்க தேவனுடைய குமாரன் தானே! அத கல்லுகள அப்பமாக்கி சாப்பிடுங்க. அதாவது கடவுள் நீங்க இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா, அவருடைய வல்லமை தன் சுயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். இல்ல அந்த 33 காலம் உலகத்துல இருந்ததுக்காக தன்னுடைய வல்லமையை எனக்கு ஒண்ணு தேவைன்னு சொல்லி அவர் எப்பவுமே பயன்படுத்தியிருக்கவே மாட்டார். எப்பவுமே பாருங்களேன், அடுத்தவங்களுக்கு என்ன வேணும்? இல்ல அவனுக்கு கண்ணு தெரியல, அவனுக்கு கை வரல, அவனுக்கு முடவனா இருக்கிறான், அவனுக்கு பெரும்பாடு இருக்கு. இவததான் அவர் என்ன பண்றார்? தன் வல்லமைய அதுக்காக உபயோகித்துட்டு இருந்தார். ஆனா சாத்தான் என்ன பண்றான்? உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வல்லம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து இல்ல அந்த பெருமையை குறித்து அவன் என்ன பண்றான்? நோண்டிக்கிட்டே இருக்கான். அடுத்து நீங்க பாருங்களேன், பரிசுத்த நகரத்துக்கு மேல கூட்டிட்டு போயிட்டான். அங்கிருந்து என்ன சொல்றாரு? கீழ குதிங்களேன். நீங்க தான் கடவுளுடைய பிள்ளை தானே. நீங்க கீழ குதிங்க. கடவுள் உங்கள காப்பாத்துவார் இல்லையா? வேத வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி காமிக்கிறான். சாத்தான் என்ன பண்றான்? கடவுள சோதிச்சு பாருங்களேன். அவரு உங்கள காப்பாத்துவார். அவரு தான் சொல்லியிருக்காருல்ல, தூதர்கள் கொண்டு காப்பாத்துவார். நீங்க கீழ விழுந்து தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றான்? கீழ பாருங்க. நீங்க கீழ குதிங்க. கீழ போங்க அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன பண்றான்? கீழ தள்ளிக்கொண்டே இருக்கான். கடைசியா என்ன பண்றான்? மலைக்கு மேல கூட்டிட்டு போறான். உலகத்தை ஃபுல்லா காமிக்கிறான். உலகத்தின் மகிமை எல்லாத்தையும் காமிக்கிறான். இதெல்லாம் நீங்க வச்சுக்கங்க. ஒண்ணே ஒண்ணு செய்யணும். என் கால்ல மட்டும் விழுந்துருங்க. அதுதான் இன்னைக்கும் நமக்கு நடக்குது ஆக்சுவலா. சாத்தான் என்ன பண்றான்? நீ எல்லாத்தையும் உனக்கு குடுக்குறேன். நீ என்ன பண்ணு? எனக்கு அடிமையா இரு. கடவுள தேடாத. என் பின்னாடி வா. என் கூடவே இருந்துரு. நான் உனக்கு எல்லாமே குடுக்குறேன். நம்ம என்ன பண்றோம்? கரெக்ட் சாத்தானே, நான் உன் கூடயே வந்துடுறேன். எனக்கு இந்த உலகத்தின் பெருமையை கொடுங்க, ஆசையை கொடுங்க, பொருளாசையை கொடுங்க, இச்சைகள கொடுங்க. நான் மனரம்மியமா, சந்தோஷமா இந்த உலகத்துல நான் வாழணும். எனக்கு கடவுளெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? சாத்தானுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் சொல்றாரு. அப்பால போய் சாத்தான் இயேசு
கிறிஸ்து சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும்னு சொல்லி தேவன் பார்க்கிறார். ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. நம்ம சொல்கிறத அப்படியே நம்ம கேட்டுட்டு அதை நம்ம அப்படியே செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே நம்ம நேராக நரகத்துக்கு நேரம் போயிடுறோம். கடவுள் இன்னைக்கு என்ன சொல்றார், நீ அதை விட்டுரு, உலகத்தின் காரியங்கள் நீ விட்டுரு. ஏன்னா உலகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அது நம்மளை இழுக்க தான் செய்யும். நம்ம அதை மேற்கொள்ளணும்னா ஆவியானவர் துணையை வச்சுக்கிட்டு அவருடைய உந்துதல் மூலியமா, ஏன்னா ஆவியானவர்னாலே பவர் தான் இல்லை, அவருடைய பவர் வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தின் புல் இல்லை அது கீழே இழுக்குது, அதை விட்டு அப்படியே எந்திரிச்சு நம்ம கழுகை போல செட்டை விரித்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பறக்க ஆரம்பிச்சோம். தேவன் இன்னைக்கு அதை தான் சொல்றார், நீ உலகத்தின் காரியத்தில் விட்டுரு, வீணான காரியங்கள் அதெல்லாம் வந்து மண்ணுக்கு குப்பைக்கு ஒப்பானது. பவுல் அதான் சொல்றார், அவர் வந்து அது வந்து குப்பைக்கு சமானம். தேவனுடைய மகிமைக்கு வந்து ஈக்குவலானது ஒண்ணுமே கிடையாது. நம்மளை வந்து கடவுள் என்ன பண்றாரு, தேவனுடைய மகிமைக்கு ஈக்குவலா நம்ம மாத்துறதுக்காக, இயேசு கிறிஸ்து மகிமைக்கு ஏற்றவரா மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. நம்ம அதை விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியங்கள் பின்னாடி போறனால நம்ம தேவனுடைய மகிமை இழந்து போறோம். உண்மையான கிறிஸ்தவர்கள் அந்த பேரை நம்ம இழந்து போறோம். நீங்க நம்ம யோசிச்சு பார்ப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறி அவரை போல மகிமையின் மேல மகிமை அடைவோம். கர்த்தர் நம்மை சென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.